ஸோ ஹிந்தி அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஆன்சர்ஸ் இப்போ பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் சப்சேலேருந்து சன்சார் வரைக்கும் ஒன்று இருக்கிறத நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு தடவை படித்து காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் நம்ம பார்ப்போம். ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் இருக்க உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சப்சே பஹலே மேரே கர் கா, சப்சே பஹலே மேரே கர் கா ப்ரியம்பிள். First of all, the shape of my house was like an egg. अंडे जैसे था आकार. सबसे पहले मेरे घर का अंडे जैसा था आकार. So, in the end line or meaning, first of all, the shape of my house was like an egg. तब मैं यही समझती थी, बस इतना सा ही है संसार. Till then, I understood that the world is only this much. तब मैं यही समझती थी, बस इतना सा ही है संसार. Till then I understood that the world is only this much. ஸோ இவங்க இந்த பேசேஜ் சப்சே பஹலேலேருந்து சன்சார் வரைக்கும் பேசேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லும்போது நீங்கள் இந்த 4 லைன்ஸை இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்கலாம், கொஷின் ஆன்சர்ஸ். ஸோ இப்போ இது எக்ஸாமில் எப்படி எழுதணும், அங்கே கொடுத்துருக்குற நம்பரை அப்படியே நம்ம எழுதணும். செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கொஷின் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து நம்ம இந்த மாதிரி தான் மார்ஜின் உள்ள கொஷின் நம்பர் எழுதணும். ஸோ இப்போது இங்கே கொஷின் வந்து நான் எழுதியிருக்கேன். அஷு கே பாப்பா கியா ஹே, அஷு கே பாப்பா கியா ஹே. உத்தர் ஆன்சருக்கு ஊ. ஓகே, இது 3 இல்லை, இது ஊ, உத்தர். அஷு கே பாப்பா பைலட் ஹே, பைலட் ஹே. கியாக்கு பதிலாக பைலட்ங்கிறது ஆன்சர். அங்கே இன்கேஸ் ஒரு சின்ன டேஷ் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பைலட் எழுதுனா போதும். இட் பைலட், பைலட். கியாக்கு பதிலாக பைலட் வரும். ஸோ சென்டென்ஸ் அப்படியே நான் எழுதியிருக்கேன். அஷு கே பாப்பா பைலட் ஹே. सूखे तिनकों से क्या तैयार किया गया, सूखे तिनकों से क्या तैयार किया गया. सूखे तिनकों से கியாக்கு பதிலாக கோன்ஸ்லா. காஞ்ச ஸ்டிக்ஸில் என்ன ரெடி பண்ணுறாங்க, தயார் கியா கயா, கோன்ஸ்லா தயார் கியா கயா. सूखे तिनकों से கோன்ஸ்லா நெஸ்ட். பைலட் நம்மளுக்கு ஆன்சர் வந்து பைலட் தான். இது கோன்ஸ்லானா நெஸ்ட். நெஸ்ட்டு காஞ்ச ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, ஸோ காஞ்ச ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணுறது கோன்ஸ்லா. ஸோ கியாக்கு பதிலாக நீங்கள் கோன்ஸ்லா எழுதணும். चिड़िया के अनुसार संसार कैसा है, चिड़िया के अनुसार संसार कैसा है. चिड़िया के अनुसार संसार बहुत बड़ा है, बहुत बड़ा. बहुत बड़ाனா ரொம்ப பெருசு. சிடியா வந்து பேர்டோட இதில் பார்க்குறதுக்கு வேர்ல்டு எப்படி இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்குது. பஹுத் படா. இன்கேஸ் பக்கத்தில் வெறும் டேஷ் கொடுத்தா பஹுத் படா எழுதுனா போதும். नेक्स्ट वन, मम्मी ने किस चीज़ का हवाई जहाज़ बनाया, मम्मी ने किस चीज़ का हवाई जहाज़ बनाया. मम्मी ने किस बदला कागज़, किस बदला कागज़. किसना எந்த, किस चीज़ அப்படின்னா எந்த பொருள். मम्मी ने कागज़ பேப்பர், காகஜை வச்சு हवाई जहाज़ பண்ணாங்க, एरोप्लेन பண்ணாங்க. मम्मी ने कागज़ का हवाई जहाज़ बनाया, मम्मी ने कागज़ का हवाई जहाज़ बनाया. किस चीज़ எந்த பொருளுங்கிறத எடுத்துகிட்டு காகஜ்னு எழுதணும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேட் இன்டு ஹிந்தி. மை ஃபாதர் இஸ் அ பைலட். இப்போ நான் வந்து லைனாக சொல்லிகிட்டே போகிறேன், உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி ரிவைண்ட் பண்ணி எப்படியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் 1 or 2 times நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க புரியல இன்னொரு கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. மை ஃபாதர் இஸ் அ பைலட். மேரே பாப்பா பைலட் ஹே. மேரே ஃபாதர் வந்து ரெஸ்பெக்ட் தரனால மேரே வரணும். மேரே பாப்பா பைலட், பைலட் ஹே. ஹைக்கு மேலே வந்து டாட் வச்சு ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி டாட் வச்சு ஹைன்னு சொல்லணுன்னா, மேரே பாப்பாங்கிறது ரெஸ்பெக்ட். ப்ளூரலுக்கு எப்படி வரணுமோ அந்த மாதிரி தான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறவங்களுக்கும் வரணும். ஸோ ஹை.
मेरे पापा पायलट हैं. I am a student. I am a student. நான் ஒரு student. मैं एक छात्र हूँ. मैं एक छात्र हूँ. அவ்வளோதான். மை வந்தால் ஹூ வரணும். சின்ன சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் மேக்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மை வந்தால் ஹூ வரணும். மை ஏக் சாத்திர ஹூ. மதர் மேட் அ பேப்பர் பிளேன். மதர் மேட் அ பேப்பர் பிளேன். அம்மா வந்து ஒரு பேப்பர் பிளேன் செஞ்சாங்க. மம்மினே காகஜ் ஹவாய் ஜஹாஜ் பனாயா. மம்மினே அம்மா வந்து ஒரு பேப்பரில் ஏரோப்ளேன் பண்ணாங்க. மம்மினே காகஜ் हवाई जहाज बनाया. आई रीड इन अ स्कूल. मैं स्कूल में पढ़ता हूँ. मैं स्कूल में நான் ஸ்கூலில் படிக்கிறேன். मैं स्कूल में पढ़ता हूँ. मैं स्कूल में पढ़ता हूँ. நெக்ஸ்ட்டு ரைட் மந்த்ஸ் நேம்ஸ். அதாவது மந்த்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியும் கரெக்டாக. அதை ஹிந்தியில், அதாவது ரொம்ப ஒன்றும் வித்தியாசம்லாம் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை ஹிந்தியில் எழுத போகிறோம். ஸோ ஜான்வரி, ஜனவரி, 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 வரி, ஜனவரி. ஜான்வரிக்கு என்ன ஜனவரி. ஃபெப்ரவரி, ஃபரவரி, ஃபரவரி, ஃபரவரி. மார்ச், இதுவுமே மார்ச் தான். மா, இது இர் சவுண்டு, இர் இங்கே போட முடியாது, அதனால் இர் இப்படி. இந்த ரவை எப்படி நம்ம ஹாஃபாக எழுதுவோம், இப்படி தான் எழுதுவோம். மார்ச். ஏப்ரல், அ ப்ர, அதாவது பல இப்படி போட்டால் ப்ரன்னு அர்த்தம் கரெக்டாக. இது என்னது பைன்னு அர்த்தம். ஸோ இது ப்ரை. இது என்னது இது ப்ரை. அப்ரைல், அப்ரைல். இது ஆக்சுவலி வந்து ஏப்ரல் அப்படின்னு சொல்கிறோம், இது அப்ரைல் அப்படின்றதும் ப்ரொனவுன்ஸ் வருது. ஸோ அப்ரைல். மே, மை, மை. ஸோ மே என்ன மை, ம இ. ஜூன், ஜூ இன், ஜூ இன். ஜூலை, ஜூ சுழிச்சிருக்காங்க கீழே, உள்ளே சுழிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ ஜூ இழுத்து போட்டால் ஜூ, ஷார்ட்டாக போடுறது இப்படி சொல்லிக்கணும். ஜூ லா இ, ஜூலை. ஜூலை என்ன ஜூலை. ஆகஸ்ட், அ க இஸ்த, அகஸ்த். ஆகஸ்ட் என்ன அகஸ்த். செப்டம்பர், சி த இம் ப இர். இது இன் சவுண்டாகவும் வரும், இம் சவுண்டாகவும் வரும். இங்கே இது இம். சித்தம்பர், சித்தம்பர். அக்டோபர், அ இக் தூ ப இர், அக்டூபர், அக்டூபர். நவம்பர், இது சேம் தான். ந வ இம் ப இர், நவம்பர். ந வ இம் ப இர். இந்த டாட் வந்து இம்முன்னு அர்த்தம். நவம்பர். டிசம்பர், டி ச இம் ப இர், தி ச இம் ப இர், டிசம்பர். ஹிந்தி மட்டும் ஒன்ஸ் படித்து காமிக்கிறேன். ஜனவரி, ஃபரவரி, மார்ச், அப்ரல், மை, ஜூன், ஜூலை, அகஸ்த், சித்தம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். जनवरी, फरवरी, मार्च, अप्रैल, मई, जून, जुलाई, अगस्त, सितंबर, अक्टूबर, नवंबर, दिसंबर. थैंक यू.